இல்லையா, தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு திமுகல இருந்து ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு 512 வாக்குறுதிகள் சொன்னீங்க, கொள்கைகள் இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுல 50 கூட நிறைவேற்றலன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமானது அந்த மதுவிலக்கும் நீட் தேர்வும். அதை பத்தி சொல்லுங்க. ஏமா, முழு மதுவிலக்கை முழுமையா ஒழிப்போம்னு நாங்க அந்த இதுல சொல்லல. படிப்படியா மதுவிலக்கு நாங்க குறைப்போம் தான் சொன்னோம். ஆனா படிப்படியா இல்ல அதிகரிக்கல, படிப்படியா நாங்க குறைச்சிட்டு இருக்கோம். 500 கடையை குறைச்சிட்டோம், இப்போ ஒரு 500 கடை மூட போறோம். அதனால படிப்படியா நாங்க மது கடையில இந்த தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு 500 கடையை மூடிடுவோம். புரியுதுங்களா? இது எங்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இது எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க தான் அரசு உடைமையாக்குனதே. ஜெயலலிதா மேடம் தான் ஆக்குனாங்க. அது அவங்க அரசு உடைமையாக்கி அரசு பணியாளராக மாற்றிட்டாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 60,000 பேர் வேலை பார்க்குறாங்க டாஸ்மாகில். இவங்களுக்கு இவர் சொல்கிறாரு சுடுகாட்டில் கொண்டு போய் வேலையை கொடுன்னு. யார் அங்கே போய் வேலை பார்ப்பா? இன்னைக்கு டாஸ்மாகில் நல்ல சம்பளம், நல்ல வருமானம் கொளுத்து போயிருக்கான். வேற எந்த அரசு டிபார்ட்மெண்ட்ல போட்டா கூட இவங்க வேலை ஒழுங்கா போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வருமானம் ஜாஸ்தி டாஸ்மாக்ல. அதனால இந்த வருமானத்துக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அவங்களுக்கு. அப்ப வரிப்பணம் அதிகமா வருதுன்னு தான் நீங்க டாஸ்மாக் ஒழிக்க. நாங்க வரிப்பணம் எங்களுக்கு வருது வரலங்கிறத பத்தி பிரச்சனை இல்லம்மா. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களுக்கு, டாஸ்மாக்ல பணிபுரிகிற அரசு ஊழியர்களுக்கு எங்களால பணி கொடுக்க இயலாது. நம்பர் 1. நம்பர் 2 இந்த கடைகளை எல்லாம் மூடிட்டோம்னு சொன்னா அடுத்து கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து போகும். கள்ளச்சாராயம் ஒழிக்கிறதுக்கு அவன் இன்னைக்கு வீட்டுல அடுக்குமாடி வீட்டுல குக்கர்ல வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் வடிக்கிறான். இதெல்லாம் காவல்துறை அவ்வளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு காவல்துறை ஸ்ட்ரென்த் ஒரு 5-10 லட்சமோ 10 கோடியோ போட்டா தான் சரியா வரும். அவ்வளவு காவலர்களை நியமிச்சு அந்த காவலர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம அரசு கஜானா காலியா இருக்கு. புரியுதா? இன்னும் எத்தனை லட்சம் கோடி வாங்கினா கூட நம்மளால 512 அறிக்கை என்னென்ன 512 அறிக்கையில என்னென்ன சொல்லி இருக்குன்னு நீ வாங்கி படி. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, அதை தர்றேன் படி. அதுல எல்லாமே நாங்க நிறைவேற்றிட்டோம். 95 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டோம். நீட்டை தவிர மற்றதெல்லாம் மேக்சிமம் முடிஞ்சிருச்சு. நீட்டு தேர்வை தவிர மற்றதெல்லாம் நாங்க முடிச்சுட்டோம். நீட்டு மட்டும்தான் நாங்க முடிச்சோம். என்ன பண்ணுங்க, 95 நீங்க சொல்லிருக்கீங்களா, அறிவிப்பு கொடுத்தீங்களா, அதே ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க நிறைவேற்றி இன்னொரு பக்கத்தை வச்சு படிங்க. அண்ணாமலை பேசுறதுக்கு அருகதையே இல்ல. யாரு அண்ணாமலை? அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு கிரிமினல் குற்றவாளி. அவர் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த சாரே அவர் தான் அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு இருக்கு. அது தவிர அவருடைய குற்றவாளி தானே, ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? கைது பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லையா? அதாவது அது தவிர தைரியம் இல்லையா? அண்ணாமலை கைது பண்றது தைரியம் முன்னாடி அவர் ஒரு மாநில தலைவரா இருந்தார், கட்சியினுடைய தேசிய கட்சி மாநில தலைவர். இப்ப கூட கட்சியில தலைவரா இல்ல. ஆனா அன்னைக்கு என்ன சொல்ற, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கிட்ட எங்கிட்ட சிடிஆர் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? உங்களால முடிஞ்சா இதே விஷயம் வெளியிடுறது இல்லைன்னா கோர்ட்ல ஒண்டி கொடுப்பாங்க. நீங்க உங்க கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த சிடிஆர் எங்கிட்ட இருக்கு, ஆதாரம் இருக்கு. அப்ப நீங்க கைது பண்ணுங்க. தில்லு இருக்கா உங்களுக்கு? அவன் வெளியிட சொல்லுங்க. அந்த ஆளுக்கு தில்லு இருந்தா வெளியிட சொல்லுங்க. அந்த ஆள்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு சொன்னா ஆதாரத்தை வெளியிட்டோம். நீங்க ஆதாரத்தை சொல்லுங்க சார். என்ன ஆதாரம் வச்சிருக்காரு அந்த ஆளு, அதை காட்ட சொல்லுங்க. அந்த ஆளை கைது பண்ணி என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னி அது அப்படியே இல்லன்னா உன்னை ஜெயில இல்லையா? உங்க ஆட்சியில தானே சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க. உங்களால இயலாது. அவனை காட்ட போறது இல்ல. நீங்களே இப்படி அவசியமா எங்களை பேசிட்டுன்றதுக்காக கைது பண்ணி உள்ள போட போறதே இல்லை. ரெண்டுல அவன் எப்படி இல்லாம இருக்குன்றனா அதே மாதிரி நாங்க கைது பண்ணி நீங்க இல்லாதான் இருக்குன்னு அந்த லூசு சொல்லுது இல்ல. நீ கைது பண்ணி விசாரணை அதுக்கு நாங்க கைது பண்ற அளவுக்கு அது பெரிய குற்றம் இல்ல. இது பெரிய குற்றம் இல்லையா? பெரிய குற்றம் எல்லாம் இல்ல. இது என்ன பெரிய குற்றம்? அண்ணா பல்கலைக்கழக முக்கிய புள்ளிகள் தொடர்பு இருக்கு. அந்த புள்ளிகள் யாருக்கு இருங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். உண்மை என்னன்னா அவங்ககிட்ட ஆதாரம் இல்ல யார் அண்ணாமலை கிட்ட. ரெண்டாவது இவங்களுக்கு அவனை கைது பண்ணிட்டா அப்புறம் அந்த ஆதாரம் இங்கதான் வெளியே வந்துடும் பயம். குற்றமுள்ள செஞ்சுதான் குறுக்கு அதெல்லாம் ஒரு மசூர். நீங்க என்ன பண்ண, கைது பண்ணி உள்ள போடுங்க. பாருங்க,
நாங்க கைது பண்ணி அந்த ஆளை உள்ள போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்ற ஏற்கனவே இப்போ அந்த ஆளு இப்ப கைது பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு கைது பண்ற நிலையில தான் இருக்கான். ஏற்கனவே அந்த ஆளு பேர்ல இடி எல்லாம் போய் ரெய்டு பண்ணி அவன் மச்சினை பொண்டாட்டி அவன் மாமனார் எல்லா வீட்டுகளையும் ரெய்டு பண்ணி மிகப்பெரிய ஒரு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி தான் அவனை பிடிச்சிட்டாங்க. அதை பிடிச்சி இப்போ அதை அப்படியே இப்போ ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது குசும்பு பண்ணா தூக்கி உள்ள போட்டுருவானுங்க ஒன்றிய அரசே. அந்த அளவுக்கு அமித்ஷா இன்னைக்கு வந்துட்டு போனதுல இவன் உடனே எல்லாம் ஜேன்னு கத்துனதே அந்த ஆளு கடுப்பாகி போச்சு. புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு தான் சார் அங்க கோஷம் போட்டாங்க அந்த கூட்டத்துல இந்த ஆளு கோஷம் போட்ட உடனே என்னடா நமக்கு கூட கோஷம் போடல இந்த ஆளு கோஷம் போடுறானுங்களேன்னு சொல்லி அந்த ஆளு ஏகப்பட்ட கடுப்புல போயிட்டானா. அந்த ஆளு அவங்க கட்சிக்காரங்க சொன்ன வார்த்தை அது. ஆகையினால அண்ணாமலைக்கு வந்து அந்த பதவி இந்த பதவி எந்த பதவியும் கிடையாது. அந்த ஆளு டம்மி தான் இனிமே, அவ்வளவுதான். அந்த டம்மியை கைது பண்றது நீங்க என்ன நடுங்கிறீங்க? அதனால அவங்க அந்த ஆள் பேச்செல்லாம் விட்டுடுங்க. வேற ஏதாவது கேள்வி? சரியா, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10-11ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நேத்து தான் சண்டே அப்போ திசையெங்கும் திராவிடம் அப்படிங்கிற கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க போயிருக்காங்க. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அது எனக்கு தெரியாத ஒரு இது. நான் பார்க்கவும் இல்லை படிக்கவும் இல்லை. அதை போய் என்கிட்ட கேட்டேன்னா இல்லையா, ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஞாயிற்றுக்கிழமை தானே நேத்து? ஆமாயா, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்ல தானே. ஆமாயா, விடுமுறை நாட்கள்ல போனதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அவங்க ஸ்கூல் பசங்களை அவங்க பாரு, ஸ்கூல் பசங்க மீட்டிங் கேட்க போக மாட்டானுங்களா? யாரு நாங்க கூட்டிட்டு போல. நான் முதல்வன் திட்டம் சொல்லிட்டு பொய் சொல்லி தான் கூட்டிட்டு போய் நாங்க முதல்வன் திட்டம் அந்த எவன் பொய் சொல்லி கூட்டிட்டு போனா? அப்படி பொய் சொல்லி கூட்டிட்டு போயிருந்தா இந்த நேரம் இவர மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போக இயலாது. ஸ்கூல் குழந்தைய கூட்டிட்டு போகணும்னா ஒர்க்கிங் டேல இருக்க பிள்ளைகளை தான் கூட்டிட்டு போவோம். விடுமுறை நாட்கள்ல அவன் வீட்டுல இருப்பானா, அவன் கூட்டத்துக்கு போவானா? என்ன சொன்னாரு? அவங்க அரசியல் தெரிஞ்சுக்க கூடாதா சொன்னாரா இல்லையா? அப்படியே நான் அப்படியே பார்த்த உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க. அவரே பதிலையும் சொல்லிட்டு அவரே கேள்வி எழுப்பி அவரே அதுக்கு பதிலையும் சொல்றாரு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அது எப்படி அவங்களுக்கு லீவு இருக்கும், அவங்க ஜாலியா இருப்பாங்க, அவங்க எப்படி போவாங்க? போனாங்களே ஏன்? அதான் உங்களுடைய கேள்வி. போனாங்களே ஏன்? எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டீச்சர்ஸ் கூட்டிட்டு போய் அப்புறம் என்னத்துக்கு பேசுறமா? சும்மா வாய் கொளுத்தோ மாங்காய் பிடிச்சதுன்னு பேசாத. நியூஸ்ல எல்லாம் தான் சொல்லுவான். திருட்டு நாய் எதை வேணாலும் பேசுவான். ஆமா, எல்லாம் பொய் தான், ஃப்ராடு. ஏதாவது ஆளு இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை திருட்டு பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக எது பேசுறாங்களோ அதெல்லாம் பொய்யா? எப்படி? ஆமா, எப்படி? இவரே கேள்வி இவரே பதில். ஆமாமா, பொய்தாமா. ஏமா இளைஞர்கள் வந்தாக்க இவங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க, 11th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்க. அப்படி எல்லாம் நாங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி எங்க கட்சி கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலை எங்களுக்கு இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் கேக்குறேன், ஏன் மிரட்டுறீங்க இதெல்லாம் தட்டி? அந்த நான் ஒன்றும் மிரட்டல. போய் என்ன சும்மா ஏதோ ஸ்கூல் குழந்தைகளை கூப்பிட்டாங்க. ஸ்கூல் குழந்தை விடுமுறை நாட்கள்ல எந்த ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து எல்லாம் செய்தியா வருது. அதுதான் உங்ககிட்ட கேள்வி சொல்லுங்க. இந்த பாருங்க, இந்த வாத்தியம் பூரா எங்களுக்கு எதிரா இருக்கான். ஒரு வாத்தியம் கூட எங்க அரசுக்கு சாதகமா இல்ல. எல்லா பேரும் எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் போய் இவனை பார்த்திருக்கான். ஏன்னா ஆளு இந்த முதலமைச்சரை பார்க்க மாட்டான். அந்த ஆளு அந்த அசோசியேஷன் தலைவர் அவன் போய் விஜயை பார்த்திருக்கான். ஏன்னா விஜய் வச்சிருக்கான் அந்த 5000 கோடியில எடுத்துருந்தாப்பா இந்த பென்ஷன் திட்டத்தை வச்சுக்கொண்டு கொடுக்க போறான். பென்ஷன் திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. நேற்று பாத்தீங்களா? ஒரு ஜீவோ போட்டுருச்சு. இனிமே வந்து அந்த இது அதாவது இந்த இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. டிஏ இதெல்லாம் கூட்டும் போது அந்த பென்ஷனருக்கும் அந்த டிஏ கூடும். பென்ஷனருக்கு இவங்களுக்கு டிஏ கூடும்போது ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கூடும். இனிமே அவங்களுக்கு கிடையாது. நேற்று அந்த மாதிரி போட்டுடுச்சு, சட்டம் போட்டுடுச்சு நிர்மலா சீதாராமன் சைலண்டா. அது 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 அந்தமே போக போக அவங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க. சார் ஏன் சார், யாரு சார் வேலை பார்க்காம வீட்டுல உட்காந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு யாரால சார் இயலும்? ஏகப்பட்ட கூட்டம் ஆகி போச்சு, ஏகப்பட்ட பணம் ஆகி போச்சு. அவன் ஏற்கனவே ஒரு 173 லட்சம் கோடி கடன்ல இருக்கான். ஒரு 16 லட்சம் கோடி வஜா பண்ணி ஒரு 4.5 லட்சம் கோடி நன்கொடையா வாங்கி வச்சுட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நடக்கும்? ஒன்றிய அரசினுடைய இந்தியாவில ஒரு பிரஜை சம்பாதிக்கக்கூடிய 100 ரூபாயில 75 ரூபாய் நீங்க வட்டியா பிடிங்க, வரியா பிடிங்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா.
எல்லாத்துலயும் வரி வரி, தொட்டதுக்கு எல்லாம் வரி, சாப்பிட்றதுக்கு வரி. நம்ம 100 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது 75 ரூபாய் நீங்க வரியா பிடிக்கிறீங்க. ஆனா எங்களை 100 ரூபாய் சம்பாதிக்க உண்டான வாய்ப்புகளை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நான் சம்பாதிச்ச மட்டும் 100 ரூபாய் வந்து பிடிக்கிட்டு வரி வந்து பிடிக்கிட்டு போறாங்களா இல்லையா? கண்டிப்பா போறாங்க. போறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை பண்ணணும் இதை பண்ணணும். நாங்க என்ன பண்றது? நீங்க என்ன பண்றீங்க? வீட்டு வரி வாங்குறீங்க. இப்ப அனகாபுத்தூர்ல கூட ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு 2026க்கு உண்டான வீட்டு வரியை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. கேட்டா மத்திய அரசு வந்து நடுவண் அரசையும் ஒன்றிய அரசுங்குவாங்க. நீங்களே இவ்வளவு அயோக்கியத்தனம் மக்களுக்கு எதிராக செயல்படும் போது ஒன்றிய அரசு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்ற? ஒன்றுமே அருகதை. நீங்க நியாயமா நீதியா நடந்திருந்தீங்கன்னா நீங்க ஒன்றிய அரசை வந்து குற்றம் சாட்டுவதில் நியாயம், அது மக்களை ஏத்துக்குவாங்க. ஆமா, ஒன்றிய அரசு இவ்வளவு அநியாயம் பண்ணுது அப்படின்னு. நீங்களே இனி அநியாயத்தின் உச்சமா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து சாதாரண குப்பையில இருந்து குப்பை மேட்டுல இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோபுரத்துல வாழ்றாங்கன்னா அது திமுகவுடைய காரணம், திமுக காரணம் தான் இருப்போம். வேற யாரும் இருக்க முடியாது. குப்பை மேட்டுல இருந்தவங்களும் கோபுரத்துல இருக்கான். மக்களுடைய வரி பணம். கோபுரத்துல பொம்மை ஆயிட்டானா? அவருக்கு அப்படித்தான் தெரியும். கோபுரம் என்பது பொம்மைகள் இருக்கக்கூடிய இடமா தான் அவருக்கு தெரியும். கோபுரங்கள்ல மாளிகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன? நீங்க வேற அவன் உழைச்சு சம்பாதிச்சிருப்பாங்க. உழைச்சு சம்பாதிக்கிற காசை போய் நீங்க இந்த மாதிரி நீங்க கூட தான் உழைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமா உங்களை பாக்குறேன். நீங்க கூட தான் உழைக்கிறீங்க. நீங்க எதுவும் வாங்கலையே ஒண்ணும். நான் கை நீட்டினல, நான் கொடுக்குற காசே வேண்டான்ட்டு போறேன்ல. அப்போ பாருங்க, அப்போ புரியுதா? லஞ்சம் இருக்கு. குடுக்குறவங்க யாராவது விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிப்பீங்க. நான் வாங்க மாட்டேன். நீங்க வாங்க மாட்டீங்க, கட்சியில வாங்கிப்பாங்க. அது வாங்குவாங்கம்மா. ஏமா அப்ப அதானே லஞ்சம்? அதெல்லாம் அது லஞ்சம் எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, லஞ்சம்ங்கிறது வேற. நான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுன்னு கேட்டா லஞ்சம். புரிஞ்சதா? அதுவா வந்து கட்சிக்கு நன்கொடையா கொடுத்தாக்கா அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்ப கூட எங்க கட்சிக்கு ஒரு 536 கோடி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1300 கோடி கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு மார்டின் லாட்ரி டிக்கெட்டுக்காரர் கொடுத்துருக்காரு. நாங்க மார்டின் லாட்ரி டிக்கெட்டுக்கு நாங்க என்ன சகாயம் பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண பணத்துக்குலாம் வருமான வரி கட்டுவீங்க. அந்த பணத்துக்கெல்லாம் எல்லாமே ட்ரஸ்ட்ல தான் இருக்கு. எல்லாமே சட்டப்பூர்வமான பணம். அதனால அது த்ரூ பேங்க்ல தான் அவங்க, அதுவும் பேங்க்ல கட்டின பணம் தான் அது. அது வந்து வருமான வரி கட்டி பேங்க் மூலியமா பண்றதுதான். எதுவுமே பொய்யானது ஏமாற்று வேலை. கொடுக்கறது அமைச்சர்கள் கட்சியில உள்ளவங்க எடுத்துப்பாங்களா இல்ல திரும்ப மக்களுக்கே தான் வந்து சேருமா? அது மக்களுக்கு தானே போகுது, மக்களுக்கு தானே செய்யறோம். மக்களின் சபையை மகேசன் சபைன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. இப்ப நாங்க அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஒரு தேர்தல்னு வந்தா அந்த மக்களுக்கு நாங்க என்ன எங்களுக்கு பிரச்சாரம், தேர்தல் அப்ப நாங்க மக்களுக்கு கொடுக்கல, தேர்தல் பிரச்சாரம் பண்றோம். அங்கே எங்களுக்கு பூத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு சாப்பாடு உணவு இந்த மாதிரி இதுகள்லாம் பண்ணுறோம். அது மாதிரி பிரச்சாரம் போகிறவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு தேவையான உணவு இதுகள்லாம் தயார் பண்ணி தர்றோம். இது மாதிரி செலவுகள்லாம் மக்களுக்காக உங்களுக்கு உங்க பிரச்சாரத்துக்கு வர்றவங்களுக்கு தானே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, எங்க பிரச்சாரத்துக்கு வர்றவங்களுக்கு தான். எங்க கட்சிக்கு வர்ற பணம் எங்க கட்சிக்காரவங்களுக்கு தான் செலவு பண்ணுவோம். ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நாங்க செலவு பண்ணுவோமா? அது அவங்கவுங்க கட்சியில இருக்கவங்க அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. மக்களுக்கு நாங்க எதுக்கு பண்ணணும்? மக்களுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணுதோ அதை பண்ணும். இது கட்சி பணத்தை அரசு மக்களுக்கு தர மாட்டாங்க. மக்களுக்கு எங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுப்போம், அரசு பணத்தை மக்களுக்கு கொடுப்போம். சரியா? பெரம்பலூர்ல 5600 கிலோ குட்கா வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க உங்க ஆட்சியில. இத பத்தி சொல்லுங்க. நல்லது தானம்மா, எங்க ஆட்சியில பண்ணிருக்காங்கல்ல. அதான் எங்க இருந்து வந்தது 5600? அதுதான், அதெல்லாம் அந்த குஜராத் போர்ட்ல இருந்து தான் கடத்தி வர்றாங்க. குஜராத் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. அது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுதான் செக் போஸ்ட்ல பாக்குறானுங்க. இவனுக்கு தான் ஒரு ஃபுல்லா ஒரு லாரி ஃபுல்லா வைக்கிறான், ட்ரக்ல வைக்கிறான். குட்கா கடத்தினாங்களா, அதை பிடிச்சாங்கன்னா இல்லைன்னு சொல்ல. ஆனா போதை வஸ்துகளை பிடிச்சாங்களா, கஞ்சாவை பிடிச்சாங்களா, பவுடரை பிடிச்சாங்களா? இல்ல. இது குட்கா கொண்டு வந்த பாக்கி இருக்கு இல்லையா, இதான் பிடிச்சி நாங்க வரும் பாருங்க எப்படி எவ்வளவு இது பிடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றேன்? குட்கா போதை வச்சு இல்லையா? இருங்கய்யா, நீங்க அவசரப்படுறீங்க. எப்படி சிகரெட்டு அதே மாதிரிதான் அதுவும் ஒரு பொருள். அதை பிடிச்சி இவங்க என்ன பண்றாங்க, நாங்க பாருங்க போதை வஸ்துல அதை சேர்த்து குட்கா இங்க பிடிச்சா அங்க பிடிச்சா என்னன்னு சொன்னா அந்த போதை ஒழிப்பு துறை வந்து தீவிரம் களமாடிட்டு இருக்கு, எல்லா இடத்தையும் பிடிக்கிறோம் நாங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. ஆனா இவங்க போதை மாத்திரை பிடிப்பாங்களா, போதை வஸ்துகளை பிடிப்பாங்களா? கல்லூரி மாணவி மத்தியில பரவி இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்களை முழுக்க அடிப்பாங்களா? அதுக்கு உண்டான வேலைகள் எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க.
ஆனா இவங்க அடிக்கடி சொல்லக்கூடியது என்னன்னா இந்த மாதிரி குட்கா விஷயம் இல்ல, குட்கா பிடிச்சுன்னு பத்திரிகையில வரும் செய்தி. இப்ப அண்ணா சொன்னார் பாருங்க, சூப்பர் தானே, நல்லது தானே, அவ்வளவுதான். நாங்க பாருங்க, அதாவது இயங்குது, அந்த துறை இயங்குது, அது முதல்வருக்கு நன்மை, திமுகவுக்கு இது பெருமை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அது இல்ல, கஞ்சா பிடிக்கிறீங்களா, பவுடர் பிடிக்கிறீங்களா, இதுதான் உயிர்கொல்லி மாத்திரை. ஒரு நடிகை விசித்ரா என்ற ஒரு பெண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. கமலஹாசனுடைய இது பார்ட்டியில புகையில் உட்பட வெள்ளி தாம்பலத்தை வச்சு விநியோகம் பண்ணுவாங்க. இவங்க அங்கெல்லாம் போக சொல்லுங்க. இன்னைக்கு ஈசிஆர்ல பாருங்க, எல்லா பணக்காரனுக்கும் பெரிய பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு அங்க இரவு பகலா கலாச்சார சீரழிவு இது நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாமே போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமா விநியோகம் பண்ணப்படுது. போதை மாத்திரைகள் உட்பட என்னென்னவோ இருக்கு. அதுல 1-2 இல்லை பேர் சொல்ற அளவுக்கு. அதெல்லாம் இவங்களால கண்டுபிடிச்சு அதை ஒழிச்சாங்கன்னு சொன்னா, அது பஃப்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்க பஃப்க்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க அங்க மது உட்பட எல்லா மது விக்கிறது தானுங்க. பஃப்ல மது விக்கல, மதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. மாத்திரைக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. ஓடுத அத விசித்ரான்ற பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுல பாத்துருப்பீங்க நீங்க. கமலஹாசனுடைய பாட்டு, ஏன் விஜயுடைய பாட்டு கூட அப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வியூ நீங்க பாக்கலையா? உங்க கட்சியில யாருமே பாக்கலையா? நான் பாக்கல. கட்சியில பாத்தாங்களா இல்லையான்னு எனக்கு பார்த்து ஆக்ஷன் எடுக்காம இருந்திருப்பாங்க. அவர் நயன்தாரா மட்டும் தான் பாப்பாரு. நயன்தாரா இன்டர்வியூ கொடுத்தா மட்டும் தான் பாப்பாரு. கேட்டா என் மருமகன் சொல்லுங்க. உங்க ஆட்சியில தான் மது, போதை, கஞ்சா எல்லாமே இருக்கு. ஆமாமா, எல்லாமே உங்க ஜெயலலிதா ஆட்சியில வந்தது, அதை தொடருது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே குஜராத் போர்ட் வழியா தான் இங்க வெளிநாடுகள்ல இருந்து வருது. பாகிஸ்தானு இதுல இருந்து தான் இந்த காஃபுல் இங்க இருந்து பாகிஸ்தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வருது. பிஜேபி என்ன தப்பு பண்ணாலும் ஒண்ணு காங்கிரஸ் மேல சொல்லுவோம், இல்ல பாகிஸ்தான் மேல சொல்லுவோம். இல்ல காபூல் சார், காபூல்ல தான் சார் இது விளையுது. கஞ்சா எங்க விளையுது, மபின் எங்க விளையுது, எல்லாமே காபூல். கஞ்சா இல்ல இந்தியால தமிழ்நாட்டுல எங்கேயும் ஒரு செடி கூட கிடையாது. எல்லாத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலையில விட்டுட்டு இருக்காங்க. காபூல் எல்லாம் எதுவுமே இல்ல. காபூல்ல இருந்து ஒரு இலை அங்க பிடுங்க முடியாது. அவங்கதான் அதைத்தானே பயிரவே பண்றாங்க. நீங்க சொல்றீங்க பயிர் பண்றாங்க. என்னங்க எல்லா டிவிலையும் காட்டுறோம், எல்லாத்துலயும் காட்டுறோம். இன்னைக்கு போதை கேட்கலுங்க. அத அன்றைய காலத்துல போதை வஸ்து அந்த ஒரு இது அதுல இருந்து எல்லாம் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கெமிக்கல் தான் எல்லாமே. இன்னைக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல், அதை மருந்து மாத்திரைகள் தயாரிப்படக்கூடிய கம்பெனிகள் மூலியமா தான் இன்னைக்கு போதை வஸ்து இன்னைக்கு நாடு முழுக்க விநியோகிக்கப்படுது. அது குறிப்பா இந்தியாவில. அதுக்கு உண்டான பேசுங்க. குஜராத் போர்ட்ல 750 கோடிக்கு உள்ள ஒருத்து உள்ள இதை பிடிச்சான். நம்ம அந்த என்னமா அதுக்கு பேர் என்ன சொன்னானுங்களே, முத்ரா துறைமுகத்துல பிடிச்சா, அப்படிதானே? ஆமா, முத்ரா துறைமுகம் பிடிச்சா. முத்ரா துறைமுகம் யாருக்கு? அதானியுடையது. அதே அதானி இங்க பரந்தூர்ல விமான நிலையத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க அதாவது முத்ரா துறைமுகத்திலே அவ்வளவு கோடி ரூபாய்க்கு போதை வஸ்துகள் விநியோகம். போன மாசம் கூட 4500 தமிழக அரசு அனுமதி கொடுக்குது. தமிழக அரசு அனுமதி கொடுக்கல, அது ஒன்றிய அரசுடைய டெண்டருங்க. நாங்க என்ன பண்றோம்? மறுபடியும் தமிழக அதாவது ஒன்றிய அரசு டெண்டர் கொடுத்தது, அவன் டெண்டர் எடுத்துட்டா. அப்புறம் நீங்க மாநில அரசு என்ன கொடுக்குது உட்காந்து நீங்க சொல்லலாம், என் மாநிலத்துல தனியாருக்கு உண்டான இந்த விமான இது சேவைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே தானே? ஏன் சொல்ல அதை விட்டுட்டு அங்க விவசாயிகள் 1 வருஷமா போராட்டி இருக்காரு, 2 வருஷமா. அந்த விவசாயிகளுக்கு எதிராக குண்டாஸ் போடுறது, அவங்களுக்கு ஆதரவா நீங்களும் நானும் யார் களத்துல இருந்தாலும் அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்குது, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தான் தெரியல. அதனால நீங்க முத்ரா துறைமுகத்துல பிடிச்ச போதை வஸ்து பேசுறதுக்கு திமுக காரனுக்கு எந்த அருகதையுமே இல்லை. இவங்க பேசணும்னு சொன்னா இங்கே அனுமதி கொடுக்குறேன். துறைமுகத்திலே அவ்வளவு கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை இறக்குமதி பண்ணிருக்காங்க. விமான நிலையம் இறக்கணும்னா என்ன ஆகும்? டைரக்டா இறக்கிட்டே இருப்பான். எவ்வளவு தேவை போதை வஸ்து சொல்லுங்கயா. இல்ல அது எனக்கு அதனால அவன் இதே தான் பண்றான். போன மாசம் கூட ஒரு 4500 கோடிக்கு உள்ள போதை வஸ்து பிடிபட்டது. எல்லாம் அந்த துறைமுகம் தான். இது கண்டினியூவா அங்க நடக்குது. இது எல்லாம் பிரதமர் எல்லாத்துக்கும் தெரியாமலா இருக்கும்? எல்லாம் தெரியுது. என்னமோ விட்டுறாங்க. இது அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு வர்றதுல இங்க ஒரு 5%, 10% இங்க புழக்கத்துல விடுறான். 1000 கோடி ரூபாய் தமிழக அரசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் சொல்லி
எது தமிழக அரசு மின்துறை இது ஒப்பந்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல காசு கொடுத்திருக்காங்க, லஞ்சமா கொடுத்திருக்காங்க. அதானி கொடுத்ததாக சொன்னான்ல, அந்த அதிகாரிகளை நாங்க ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, எவன் வாங்கினா எவன் இது பண்ணான்னு என்கொயரி பண்ணி சஸ்பெண்ட். அதிகாரி மட்டும் தான் வாங்கினா, அதுல அவங்க அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் பங்கு இல்லை. அவன் சொன்னதே அந்த உங்களுக்கு காசு குத்துவாங்க, குத்திருக்காங்க பாருங்க, நல்லா பெருசா இருக்கும். எங்க இதுல குத்த மாட்டாங்க, உங்க இதுல குத்த மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போற வரையும் கடுக்காம போட்டுருக்கேன். இல்ல இப்படி அதிகாரிகள் மட்டும் தான் பங்க, அரசியல்வாதிகள் 1000 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னா அதுல ஒரு 250 கோடி தான் அதிகாரிகளுக்கு போகும், 750 கோடி தான் இவங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதிகாரிகள் திமுக குறை சொல்லிட்டீங்களா எங்களுக்கு தெரியாது. அவன் சொன்னது அவரா வந்து துறைமுகத்துல வந்து 500 கோடி ரூபாய்க்கு போதை வசதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த போதை வசதி தான் தமிழ்நாட்டுக்கு வருது. நீங்க அப்படிப்பட்ட ஆளுக்கு ஏங்க இங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னா ஒன்றிய அரசு ஏங்க எதிர்க்கலன்னு சொன்னா கம்பளை விட்டாரு. இப்ப அடுத்தது வந்து நீங்க இதே அதானியுடைய இது தானேங்க, இந்த இது மின்சார இதுக்கு வந்து லஞ்சமா வாங்கியிருக்குன்னு சொன்னா உடனே நாங்க எல்லா அதிகாரிங்கன்றாரு. இதேதான் திமுக புத்தி செய்வாங்க. குற்றத்தெல்லாம் அடுத்தவங்க மேல சொல்லிக்கிறது. சொல்லுங்கய்யா, நீ அவருக்கு வக்காலத்து வாங்காத. நாங்க உண்மையத்தான் நான் பேசுறேன். நாங்க எங்க அரசு யாருகிட்டையும் நாங்க கை நீட்டி நாங்க யாருகிட்டையும் காசு வாங்குறது இல்ல. நாங்க வாங்கினதாக தெரிஞ்சதுன்னா எங்க முதலமைச்சர் அவங்கள கடுமையான நடவடிக்கை எடுத்துருவாரு, புரியுதா? அதனால இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சு. எங்க அரசு மேல பழி போடணுங்கிறதுக்காகவே திரு தடா ரஹீம் அவர்கள் எங்களை வந்து ரொம்ப ரொம்ப தரமட்டமா விமர்சிக்கிறாரு. அது நான் ஏற்புடையதல்ல.